கிச்சன் அழகாக இருக்கணும்னு நம்ம மாடுலர் பண்ணுறோம். அந்த மாடுலர் பண்ணுறதுனால கபோர்ட்லாம் க்ளோஸ்லேயே இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நமக்கு ஆயிடுது. இது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் டஸ்ட்பின் வச்சுருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு மிச்சம் மீதியெல்லாம் அதில் போடும்போது அதில் தெரிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் யாரும் கீழே டஸ்ட்பினில் போட வேண்டாம், நீங்கள் தட்டை மட்டும் வச்சுட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங்கை போட்டேன். க்ளீனிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கி பிராண்ட்லேருந்து 2 ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ஸ்ப்ரேவை தான் இதுக்கு யூஸ் பண்ணேன். பரவாயில்ல, நல்லாவே க்ளீன் ஆச்சு. இந்த பாத்திரம் கழுவும் போது நம்ம வச்சு தேய்க்கும் போது அதில் இருந்து வடிகிற தண்ணி எல்லாம் இந்த வார்ட்ரோப்பில் சேர்ந்து இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அந்த ஈரத்துக்கோ என்னமோ தெரியல, ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபங்கஸ் அந்த மாதிரி கருப்பு கலரில் இருந்தது. அதையும் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு 2-3 தடவை வந்துச்சு. ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேபினெட் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து கிரைண்டரு, இட்லி அரிசி பாக்ஸு, அப்புறம் சாப்பாட்டு அரிசி பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். இந்த எண்ணெய் ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைண்டர் ஒவ்வொரு தடவையும் மாவாட்டும் போது எடுக்கும்போது வைக்கும் போதெல்லாம் அந்த கீழே உள்ள அந்த ரப்பர்ல இருந்து அந்த அளவுக்கு கருப்பாக ஒட்டிடுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக க்ளீன் பண்ணோடனே போயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பாத்திரம், இட்லி சட்டி, அப்புறம் கொஞ்சம் பனியார குழி இந்த மாதிரிலாம் அதில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பாத்திரமே வச்சுட்டேன் போல், கொஞ்சம் டம்முன்னு வெயிட்டில் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட்டு கொடுத்து வச்சாங்க. இப்போ நீங்கள் வெயிட் நிறையாவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டு டஸ்ட்பினில் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை வேண்டாம், நீங்கள் மேலேயே வச்சுருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியது தான்.